இங்கிலாந்து vs இந்தியா ஃபோர்த் டெஸ்ட்டோட டே ஒன்னோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண இந்தியா பார்த்தீங்கன்னா 264 ரன்ஸ் டே ஒன்ல வந்து அடிச்சிருந்தாங்க. ஓப்பனிங்கில் எடுத்துட்டோம்னா எஸ்எஸ்வி ஜெய்ஷோல் வந்து ஒரு 58 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. அவரோட யூஷுவல் நாக்கா இல்லாமல் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பால்ஸ் எடுத்து ஒரு மாதிரி ஸ்டேபிளாக விளாண்டாருனே சொல்லலாம். ஆக்சுவலி சூப்பர் நாக்குனே சொல்லலாம். தென் கேஎல் ராகுலும் பார்த்தீங்கன்னா ஒரு 40+ அடிச்சிருந்தாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட் டிஸ்மிசலுக்கு வந்து அவர் அவுட் ஆகிட்டாரு. ஸோ ஒரு மாதிரி அவர் பிக் ஸ்கோரும் வந்து கன்வெர்ட் பண்ணலை. தென் ஒன் டவுனில் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க இன் பிளேஸ் ஆஃப் கருண் நாயர். ஸோ அவர் வந்து ஒரு வேல்யூபிள் 50 அடிச்சிருந்தாருனே சொல்லலாம். ஒரு 61 ரன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணார் சாய் சுதர்ஷன். பட் அன்ஃபார்ச்சுனேட் டிஸ்மிசல் ஆகிட்டாருனே சொல்லலாம். ஸோ அது வந்து ஒரு மாதிரி ரேர் கேஸ்னே சொல்லலாம். ஏன்னா நல்ல ஒரு ஸ்டெடியாக நாக் விளாண்டுருக்கிறப்போ ஒரு ரேர் ஷாட்டுக்கு போயிட்டு அவர் வந்து அந்த 61 ரன்ஸுக்கு வந்து அவுட் ஆனார். தென் ரிஷப் பண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 37 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. ஸோ நல்ல ஒரு நாக்காக தான் போயிட்டு இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட போய் அவரோட லெக்கில் வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ பேட் வந்து லெக்கில் அடிச்சுக்கிட்டாரு. ஸோ ஹோப் இப்போ வந்து டெஸ்ட் எடுத்திருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு அவர் ஃபிட் ஆக போகிறாரு, ஸோ இந்த டெஸ்ட் மேட்சே வந்து ரூல்ட் அவுட் ஆக போகிறாரா, ஸோ அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ நீங்கள் தலையில் பட்டால் மட்டும்தான் கன்கஷன் ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடைக்கும். ஸோ காலில் அடி வாங்கியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ரீப்ளேஸ்மெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்பவே ரேர் தான். மேபி விக்கெட் கீப்பருக்கு வேணால் துருஜோரல் வரலாம். ஸோ ஹோப் அவர் வந்து ஃபிட் ஆகிட்டார்னா நல்லாயிருக்கும். இங்கிலாந்து பவுலிங்லேருந்து எடுத்துட்டோம்னா பென் ஸ்டோக்ஸ் கேப்டன். ஸோ அவர் வந்து 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டெஸ்ட் சீரீஸில் தான் அவர் அதிக ஓவர்ஸும் போட்டிருக்காரு. 119 ஓவர்ஸ் கம்பேர்ட் டு அவரோட ஆல் டெஸ்ட் சீரிஸ் இது வரைக்கும் விளாண்டதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் சீரிஸில் தான் வந்து அதிகமாக வந்து போல் பண்ணியிருக்காரு. ஹோப் எதுவும் இன்ஜுரி ஆகாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க டே 2ல வந்து இந்தியா எவ்வளோ டோட்டல் அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத.